இல்ல இவர் எடப்பாடி வந்து தெளிவா தானே சொல்றாரு. ஒரு கூட்டத்துல ரொம்ப தெளிவா வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாரு. செயற்குழுல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சிறுபான்மை ஓட்டுனால பெருசா நமக்கு வந்து பெரிய இல்ல, அதனால வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் நமக்கு பெரிய பாதிப்பும் கிடையாது. எதை டேட்டாவா சொல்றாருன்னா, ஒரு போன நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நான் பிஜேபியோட கூட்டணி வச்சது சரிதான் அப்படின்றத கொடுக்கும்போது, அப்போ வந்து சிறுபான்மை வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றது தானே வந்து அவர் குறிப்பிடுறாரு. சரி, முக்கியம் இல்லைங்கிறார்ல, சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ பிஜேபிக்கு போனால் என்ன இவருக்கு பலன் கிடைக்கும்? சிறுபான்மையினர் ஓட்டை விட பிஜேபியோட ஓட்டு வங்கி அதிகம் நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப கம்மி தானே. அப்போது நீங்கள் அதனால் அங்கே அலைன்ஸ் வச்சதுனால இவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி என்ன அதிகமாயிருமா சொல்லுங்கள்? நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அதிமுகங்கிறது ஒரு பலமான ஒரு கட்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக ஒரு பலமான கட்சி. இப்போ இவங்க ரெண்டோருக்கான பிரச்சனை, இவங்க ரெண்டோரும் நேரடியான ஒரு எலெக்ஷனை சந்திக்க முடியுமானா அது முடியாது. அப்போ கூட்டணி கட்சிகளை வச்சு தான் இவங்க சந்திக்க முடியும். கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதிமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் கம்மி. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இதை சமாளிக்கிறதுக்காக அதிமுகவோட பிஜேபியோட இவங்க ஒரு டைப் வைக்கிறாங்க, வச்சு தான் ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஓபிஎஸை விட பிஜேபியில் நெருக்கமாக இருந்தவங்க யார்? குருமூர்த்தியே சொன்னார். ஆடிட்டர் குருமூர்த்தியே சொன்னாங்களே, இந்த மாதிரி நான் தான் வந்து அவரை வர சொன்னேன், நான் தான் சமாதியில் போய் உட்கார சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரை நம்பி போனவரோட நிலைமை என்னாச்சு? கண்டிப்பாக திரும்ப திமுகவில் போய் தானே சேர்ந்தாங்க. அந்த மாதிரி அரசியல் இப்போ சூடு பிடிக்க ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயம் மாறி மாறி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சரியான நிலைப்பாடு